மலேசியாவில் இருக்கிற திரு தத்தோ அப்துல் மாலிக் அவர்களுக்கும் இந்த சொல்லப்படுற ஜாஃபர் சாதிக் அவர்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை அப்படின்னு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் அங்கே மலேசியாவில் ரிலீஸ் ஆகுது. பட் ஆனால் இதை தொடர்ந்து மற்ற யூடியூப் சேனல்ஸ் என்ன பண்ணுறாங்க, இதை கவர் பண்ணணும், இது மூலமாக வந்து அவங்களோட ரேட்டிங்கை ஏற்றணும், அவங்களோட சப்ஸ்கிரைபர் பேஸை ஏற்றணும், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வியூவர்ஸை ஏற்றணும் அப்படின்றதுனால இதை ட்ரையலாக வச்சு நிறைய யூடியூப் சேனல்ஸ் இன்றைக்கி டேட்டில் இந்த ஒரு பேரை யூஸ் பண்ணுறாங்க. தத்தோ திரு அப்துல் மாலிக் அப்படின்ற பேரை யூஸ் பண்ணி அவங்களோட சப்ஸ்கிரைபர் பேஸையும் அவங்களோட வியூவர்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இதனால் நாங்கள் வந்து ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். முதல்ல கமிஷன் ஆஃபீஸில் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் இன்றைக்கி கொடுத்துருக்கோம், அது லாட்ஜ் ஆகிருக்கு. ஸோ அதனுடைய என்கொயரி வந்து காலப்போக்கில் நடக்கக்கூடும். இந்த மீன் டைம் நாங்கள் 2 லீகல் நோட்டீஸஸ் இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஒன்று ஆதன் மீடியாவுக்கு அகேன்ஸ்டாக திரு மாதேஷ் மற்றும் வாராக்கி அலைஸ் வாராக்கி பாலாஜி அப்படின்றவர் மேலே ஒரு லீகல் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்கோம். அதே போன்று திரு சங்கர் அலைஸ் சவுக்கு சங்கர், அதே மாதிரி சவுக்கு மீடியா அப்படின்றவருக்கு அகேன்ஸ்டாகவும் ஒரு லீகல் நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். இந்த லீகல் நோட்டீஸினுடைய முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா, அவங்க ரொம்ப முக்கியமாக ஒரு 2-3 விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஒன்று, மலேசியனுடைய டான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. இவர் வந்தால் ஒரு 10 பேர் வந்து பின்னாடி வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லது செஞ்சால் 10 பேர் வரதான் செய்வாங்க, வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இவங்க அதை இன்டர்பிரேட் பண்ணி இவர் தான் டான் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதுக்கு ஒரு டிஃபமேஷன் கண்டென்ட் சொல்லியிருக்கோம். அதே போன்று இவரை வந்து இந்த ட்ரக் மாஃபியா அப்படின்னு நடக்கிற இந்த போதை மாஃபியாவில் இன்றைக்கி தேதியில் இவரை எப்படி இணைச்சிங்க அப்படின்றத கேள்வி கேட்டு அந்த மாதிரி அவங்களால ஆதாரமும் ஆவணமும் கொடுக்க முடியல அப்படின்ற சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக நாங்கள் டிஃபமேஷன் நோட்டீஸும் அதை தொடர்ந்து குற்றவியல் நடவடிக்கை மற்றும் சிவில் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற விஷயத்தையும் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே மலேசியாவிலேருந்து திரு தத்தோ அப்துல் மாலிக் அவர்களுடைய பிரதிநிதியாக திரு ஜெயசீலன் அவர்கள் வந்திருக்காங்க இங்கே. இவர் வந்து அங்கே ஹை கமிஷனில், மலேசியன் ஹை கமிஷனில் ஆல்ரெடி ஒரு கம்ப்ளைண்ட்டை ப்ரிஃபர் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட்டையும் அங்கே ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசீவ் பண்ணதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்வார். மலேசியா போலீஸ் வந்துட்டு இது வரைக்கும் இது சம்மந்தப்பட்ட ஏதாவது இந்த அவதூறு தகவல் பரப்புகிறாங்கல்ல, தத்தோ அப்துல் மாலிக்குக்கும் இவருக்கு இங்கே ஜாஃபர் சாதிக்கும் தொடர்பு இருப்பதாக செய்தி வெளியிட்டது வந்து இந்த மாதிரி தகவல் எங்களுக்கு இன்டெலிஜென்ஸ்லேருந்து எதுவும் வரலை அப்படின்றத அங்கே உள்ள ஐஜிபி சொல்கிறாரு. சொல்லிட்டு மேற்கொண்டு என்ன சொல்கிறாருன்னா, ஃபெடரல் நார்காட்டிக்ஸ் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் NCID மலேசியாவில், அதுக்கும் நம்ம இங்கே நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ NCBக்கும் 2 பேருக்கும் எதுவுமே பைலாட்ரல் டைஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா 2 பேருக்கும் வந்துட்டு ஒரு எக்ரிமெண்ட்டோ வந்து மியூச்சுவலாக எதுவும் இல்லை. இப்போ இவங்க ஏதாவது இன்ஃபர்மேஷன் சீக் பண்ணணும் அப்படின்னா ஒன்று மலேசியன் போலீஸ் வந்து இன்டர்போல் உதவியை நாடணும். அப்படி இந்தியன் போலீஸ்க்கு வந்து அந்த மாதிரி மலேசியன் போலீஸ்ட்டு ஏதாவது இன்ஃபர்மேஷன் நாடணும்னா இன்டர்போல்கிட்ட போய் தான் இவங்களுக்கு ஃபர்தராக அதாவது அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட தகவல்கள் பரிமாறி இருக்குன்னா இவங்க இன்டர்போல் மூலமாக தான் போய் வரணும். இதில் வந்து இரு நாட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து இப்படி ஒரு பொய்யான தகவல் இவங்க பரப்புகிறாங்க அப்படின்னா அது எங்களுக்கும் தெரியல. இதில் பரப்புனவங்க பார்த்தீங்கன்னா திரு மாதேஷும் திரு வராகி பாலாஜி அவர்கள்னு சொல்லிட்டு இவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ இடையிலெல்லாம் பார்த்தீங்க ஸ்டிங் ஆப்ரேஷன் ஒன்று செஞ்சு அதுலேயுமே அப்பாலஜைஸ் பண்ணியிருக்கு, பப்ளிக்காக அப்பாலஜைஸ் பண்ணியிருக்காங்க. நாங்களுமே பார்த்தாங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த விஷயத்தை. இப்போ இவங்களோட ஒரு பொது வாழ்க்கைன்னு சொல்கிறாமோ ஒரு மீடியா லைனில் இருக்காங்க. இவங்களோட ஒரு ஆத்தென்டிசிட்டியே ஒரு கேள்விக்குறியாக இருக்கும்போது இவங்க ஒளிபரப்புகிற செய்தி, இவங்க சொல்கிற செய்தி வந்து எப்படி உண்மையாக இருக்கும்? அதாவது அவர் வராக்கி பாலாஜி மேலே 25 lakhs டக்காய்ட் பண்ணதுன்னு சொல்லிட்டு பள்ளிக்கரணை போலீஸ் ஸ்டேஷனில் அவர் மேலேயும் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. இப்போ 2 பேர் இன்டர்வியூ பண்ணுறாங்க. 2 பேருக்கும் இந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும்போது ஒரு சொசைட்டியில் வந்து ஒரு நல்ல அந்தஸ்தோட மதிப்போடு இருக்கிற ஒரு மனுஷனை பற்றி எப்படி இந்த மாதிரி ஒரு தவறான தகவலை இவங்க பரப்புறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஒரு சந்தேகம் இதில் எப்படி வருதுன்னா, இவங்களுக்கு அரசாங்கம் சொல்லுது இல்லைன்னு சொல்லுது மலேசியா அரசாங்கம். இங்கேருந்து நார்காட்டிக்ஸ் பியூரோலேருந்து யாரும் வந்து கான்டாக்ட் பண்ணி அங்கே வரல. இவங்க போலீஸ் ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் மலேசியாலையும் கொடுத்துருக்காங்க. அது இப்போ நான் அதுக்கு உறுப்பினராக வந்து இங்கேயும் கொடுத்துருக்கோம். இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உண்மைக்கு புறம்பான தகவல் எல்லாம் யார் கொடுக்குறா? இல்லை எங்களுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, இந்த மாதிரி ஒரு தகவல் இவங்களுக்கு எப்படி போகுது? ஒருவேளை இவங்களுக்கும் இவர் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட நபர் சொல்கிறாரு, இவருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமோன்ற ஒரு கேள்வி எங்களுக்கு வருது. அவங்களோட ஆன்டிசிடென்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, அதை ரிட்ரீவ் பண்ணி சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி வந்து பள்ளிக்கரணை போலீஸ் ஸ்டேஷனில் அது மேலே 25 lakhs ஒரு கம்ப்ளைண்ட் இருந்து அரெஸ்டட் வாராக்கி பாலாஜி அலைஸ் வாராக்கி அப்படின்றவர் வந்து ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. மாதேஷ்ன்றவரை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, இங்கே இருக்க எல்லா ஊடகவியலாளர்களுக்கும் நல்லா தெரியும் அந்த விஷயம்.
ஸோ இதோடைய அடிப்படை எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால் நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல்லையே ஒன்றும் கண்டுபிடிக்காத ஒரு விஷயத்த இவங்க வந்து மீடியாவில் பேசும்போது ஆரம்பிக்குது. அப்போ இதனுடைய அடித்தளம் என்னவா இருக்கும், இதனுடைய எண்ணம் என்னவா இருக்கும் அப்படின்றத நோக்கி தான் இது மொத்தமாக மூவ் ஆகுது. ஸோ அதனால தான் அந்த பாயிண்ட்டை நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னால் ஆதாரம் ஆவணம் எதுவுமே இல்லாமல் இதை பண்ணும்போது கடைசியாக அவங்களோட எண்ணம் என்னவா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெளியிடட்டும் சார். அதாவது சில பேர் ஆதாரத்தோடு வந்து நிறைய விஷயங்களை வெளியிட்டிருக்காங்க, அங்கேயும் பேப்பரோட காமிச்சிருக்காங்க யூடியூப்பில். அந்த மாதிரி இருந்ததுன்னா நாங்கள் மறுப்பு தெரிவிக்கிறதுக்காக நாங்கள் எங்கள் சைட்டில் இருக்க என்ன ஆதாரமோ தெரிவிப்போம். இப்போ டிக்டாக்கு மற்ற சின்ன சின்ன யூடியூப்ஸ் சேனல்ஸ்லலாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஜாஃபர் சாதிக் உடன் இருக்கும் மிஸ்டர் தத்தோ அப்துல் மாலிக்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ மூவ் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ஃபோட்டோ மூவ் ஆகிட்டு இருக்கு. அந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஒரு ஜாஃபர் சாதிக்கே இல்லை முதல்ல. அது நடந்தது February 2018. ஸோ அதில் இருந்த ஒரு ஜாஃபர் சாதிக் இல்லை. அந்த ஃபோட்டோவை நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். பட் மக்களோட கண்ணுக்கு என்ன போய் சேரும், அவங்க டைட்டிலை மட்டும்தான் முதல்ல பார்ப்பாங்க. உள்ளே போய் பார்க்குறதுன்றது அதுக்கப்புறமா போய் பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ டைட்டிலை பார்க்கும்போது இந்த மாதிரி நம்மளோட நற்பெயரை கெடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் செய்யும்போது தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டை ப்ரிஃபர் பண்ண வேண்டியதாக இருக்குது, லீகல் நோட்டீஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனுடைய அல்டிமேட்டம் என்னவாக இருக்கும்னா இம்ப்ளைடாக அந்த பணம் பறிக்கும் நோக்கம் தான் அப்படின்றத எங்களை சொல்ல வைக்குது. ஆமாம். யாரை பற்றி சொல்லுங்க சார்? கரெக்ட். ஆமாம் சார். அதாவது அந்த 2 டேட்டு, யூடியூப் லிங்க்கு, மற்ற எல்லா விஷயத்தையும் நான் அந்த கம்ப்ளைண்ட்லேயே சொல்லியிருக்கேன் பாருங்க. அதையும் சேர்த்து தான் சொல்லியிருக்கேன். ஆமாம். போலீஸ் கம்ப்ளைண்ட்டில் அதான் நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம், போலீஸ் கம்ப்ளைண்ட் இப்போ ஒருத்தரோட போலீஸ் கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாச்சு. அதனால் முதல்ல உங்களுக்கு அந்த ப்ரொசீஜர் எல்லாருக்குமே தெரியும். ஸோ கமிஷன் ஆஃபீஸில் கொடுத்து அதுக்கப்புறம் மூவ் பண்ணணும். ஸோ இன்றைக்கி டேட்டில் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டாரு, ஆதன் மீடியாவுக்கு அகேன்ஸ்டாக கொடுத்துருக்காரு. அதனுடைய யூடியூப் லிங்க் மற்ற விஷயங்கள்லாம் அதிலேயே இருக்குது. இன்னொரு கம்ப்ளைண்ட்டு சவுக்கு மீடியாவுக்கு அகேன்ஸ்டாகவும் கொடுக்க போகிறோம். பட் ஆனால் 2 பேருக்கும் லீகல் நோட்டீஸ் கொடுக்கறது லீகல் நோட்டீஸ் கொடுத்துட்டோம். அதனுடைய அந்த ப்ரெஸ் ரிலீஸ் ரிப்போர்ட்லேயே நான் அதை சொல்லியிருக்கேன். கொடுத்துட்டோம் சார், வெள்ளிக்கிழமை சாயங்காலமே கொடுத்துட்டோம். ஸ்டே போடணும் அப்படின்னு வரும்போது சார் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நம்ம ஒரு லீகல் நோட்டீஸ் கொடுக்கணும். அதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். ஏன்னா இமீடியட் நோட்டீஸில் தான் அதை சொல்லியிருக்கேன். அவங்க வந்து சனிக்கிழமையே இந்த நோட்டீஸை ரிசீவ் பண்ணிட்டாங்க. அதுக்கான அக்னாலஜ்மெண்ட்டும் எங்களுக்கு வந்துடுச்சு. பட் இப்போ வரைக்கும் அவங்க சைட்லேருந்து யாரும் அப்ரோச் பண்ணலை, மெசேஜ் கொடுக்கல, லீகல் நோட்டீஸ்க்கு ரிப்ளை கொடுக்கல. ஈவன் எங்களோட மெயில் ஐடி கூட இருக்குது, அது கூட ஒரு பதிலும் கொடுக்கல. ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் இந்த வாரம் அதுக்கு ஸ்டே மூவ் பண்ண வேண்டியதாக. சார் அது இன்னும் டெலிகாஸ்ட்டில் இருக்குது சார். அதனால தான் அந்த யூடியூப் லிங்க் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அப்துல் மாலிக் சந்திச்சதே கிடையாது. ஆமாங்க சார். அதனால தான் இன்றைக்கி கொடுத்துருக்கோம். அவங்கக்கிட்டையும் சொல்லியிருக்கோம், பர்டிகுலர் இந்த ரெக்வஸ்ட்டை ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அதை வந்து ஸ்பேமோ இல்லைனா வந்து அன்மார்க்கோ பண்ணி அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ஜிதமாக சொல்லியிருக்காங்க. ஆமாம், அனுப்பிச்சிட்டோம். சம்மந்தப்பட்டவங்களுக்கு பேசுகிறது சார். இப்போது இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், நீங்கள் இதை கேட்டதுனால ஐ தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் சேனல் ஒன்று இருக்குது. அது யூடியூப் சேனல் போல் இருக்குது. அதனுடைய சார் இருக்காரான்னு தெரியல இங்கே, பட் இருக்காரா? சரி. ஸோ நாங்கள் வந்து ஆமாம், நாங்கள் வந்து அவங்கள பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணி பார்த்தோம். அவங்களோட யூடியூப் சேனலில் ரிசர்ச் பண்ணி பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வெப்சைட்டில் போய் பார்த்தோம். கான்டாக்ட் அஸ் பகுதி இருக்குது, பட் ஆனால் அதில் கான்டாக்ட் அஸ் யாருன்றது இல்லை. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட வெப்சைட் ரெஜிஸ்டர் பண்ணது அரிசோனா யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஒரு ப்ராக்ஸி சர்வர் மூலமாக. ஸோ அதனால் ஒரிஜினலாக ஊஎஸ் டொமைனில் பார்த்தீங்கன்னா அவங்க பேரே இல்லை. இப்படி இருந்தால் நாங்கள் எப்படி லீகல் நோட்டீஸ் கொடுக்க முடியும்? ஸோ லீகல் நோட்டீஸ் கொடுக்கணுன்னா ஒரு அட்ரஸ் இருக்கணும். அந்த அட்ரஸே இல்லைன்னு இருக்குது. பட் ஆனால் கண்டென்ட் ரிச்சான யூடியூப் சேனல் அவங்களது. நிறைய கண்டென்ட் அவங்க போட்டிருக்காங்க. ப்ளஸ் அவங்களோட வெப்சைட்லேயும் நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் நான் பார்த்தேன். பட் ஆனால் கான்டாக்ட் டெக்ஸ்ட் பகுதியில் அவங்களோட அட்ரஸே இல்லை. ஸோ ஒரு கான்டாக்ட் பண்ணக்கூடிய ஒரு முகவரி, அது வந்து முகவரியாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நேர்முக முகவரியாக இருக்கலாம், இருந்தால் நாங்கள் கொடுத்துருப்போம். இதே இஷ்யூ தான் சார் எங்களுக்கு எல்லா இடத்துலையுமே நடக்குது. இப்போ ஆதன் தமிழ்னு நம்ம சொல்கிறோம், பட் ஆனால் ஆதனுடைய ஒரிஜினல் ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் வந்து ஹைதராபாத்தில் இருக்குது. ஸோ ஹைதராபாத்தில் வந்து அவங்க ஒரிஜினல் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது. அதுக்கு ஒரு 2 டேரக்டர்ஸ், 4 டேரக்டர்ஸ் மொத்தம் 2 டேரக்டர்ஸ் ஆப்ரேட்டிவாக இருக்காங்க. பட் ஆனால் இப்போ திரு மாதேஷ் அவர்கள் அதில் என்ன பணிபுரிகிறாரு அப்படின்றது ஒரு கேள்விக்குறி.
இப்போ இன்டர்வியூ பண்ணுறாரு ஒருத்தர். ஸோ அதனால் நம்ம கம்பெனிக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏதோ ஃபார்ச்சுனேட்டாக அவங்களோட கம்பெனி அட்ரஸ் கிடச்சதுனால நம்மளால் கொடுக்க முடியுது. பட் ஆனால் திரு மாதேஷ் அவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவரோட அட்ரஸ் எனக்கு தெரியாது, நான் எப்படி கொடுக்கணும்? எதுலைங்க சார்? பிரான்ச் ஆஃபீஸ் கமலாலயம்னு இருக்குது, அவங்களே சொல்லியிருக்காங்க. அது அவங்க வெப்சைட்டில் இருக்குது. கமலாலயம் அட்ரஸ் இருந்தது, அங்கே ஆன்லைனில் இருந்ததை காப்பி பண்ணி போட்டிருக்கோம். ஏன்னா நாங்கள் கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. எங்கேருந்து எடுத்தீங்க அப்படின்னு கேட்டாலும் எங்களுக்கு ப்ரூஃப் இருக்குது. இந்த இந்த பேஜ்லேருந்து எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் அங்கேருந்து அட்ரஸை காப்பி பண்ணி போட்டிருக்கோம் சார். ஆமாம். 14 பேர் இருக்குமா? எண்ணி பார்த்துட்டீங்க? இல்லை டான் அப்படின்னு சொல்லி இல்லை சார். அதாவது கபாலி படத்துக்கு பண்ணியிருக்காரு. ஆமாம் ஆமாம். நல்லவங்களை டான் சொல்லலாம் அப்படின்னா அது ஏற்றுக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான். ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ இதில் ஏன் இவ்வளோ பேர் பிரதிநிதிகளாக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறேன். முதல் அதையும் சொல்லிடுறேன் சார். இப்போது அவருக்கு பல கம்பெனிஸ் இருக்குது. இப்போ இந்த பல கம்பெனிஸ் வந்து ஒரு எம்பேனல்டு அட்வொகேட்ஸ் வச்சுருப்பாங்க. ஒரு கம்பெனிக்கு ஒரு 10 எம்பேனல்டு அட்வொகேட்டாவது கட்டாயமாக இருப்பாங்க. அந்த மாதிரி அவருக்கு வந்து இங்கே நிறைய வர்த்தக ரீதியான தொடர்பு இருக்கிறதுனால நிறைய அட்வொகேட்ஸ் இருக்கும். இதுலேயே ஒரு 2-3 அட்வொகேட்ஸ் வேறு ஒரு கம்பெனியை பேஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் அந்த குரூப் கம்பெனிஸ் கீழே வரும். ஸோ அதனால் இந்த அட்வொகேட் ஒரு 14 பேர் இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை சார். உண்மை தானே சொல்கிறோம், அதனால பிரச்சனை இல்லை. வந்து மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கறது முக்கியமான விஷயம். நீங்க அவர் ரெபுடேஷன் மிஸ் ஆயிருக்கிறது பட் உங்க புகார்ல ஜெனரலா ஆக்ஷன் எடுங்க அப்படிங்கிறது தான் இருக்கே ஒழிய ஒரு ஸ்ட்ராங்கா நாங்க பாதிக்கப்பட்டோங்கிற இதுவே இல்லையே. ஆக்ஷன் எடுங்க, பாத்துக்கங்க, நாங்க வந்து ஒரு சேஃபா நாங்க பாருங்க, நாங்க ரியாக்டிங் அப்படிங்கறது தான் தெரியுதே ஒழிய அது என்ன ஒரு சேஃப் கார்டுக்காக பண்ணீங்களா இல்ல சின்சியராகவே ரெபுடேஷன் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது? ஏன்னா அந்த ஃபுல்லா நான் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு பாத்தீங்க சார். ஆக்ஷன் எடுங்க ஆக்ஷன் எடுங்க ஆக்ஷன். என்ன ஆக்ஷன் உங்களுக்கு வேணும்? ரெபுடேஷன் உங்க தரப்புல இருந்து எந்த இதுமே அது இல்லையே, என்ன காரணம்? இல்லை சார், அதாவது நீங்கள் ரெபுடேஷன் ஸ்டேக்குன்னு வரும்போது இப்போ இதுவே சிவில் டேமேஜஸாக இருந்தது அப்படின்னு சொன்னால் என்னோட ரெபுடேஷன் ஸ்டேக் இந்த நியூஸ் வந்ததுனால எனக்கு இவ்வளோ பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குவாண்டமை நம்ம சொல்லலாம். ஸோ அந்த குவாண்டமை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு சிவில் டேமேஜஸ் கிளைம் போடலாம். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு நீதிமன்றத்தில். பட் ஆனால் இது வந்து கிரிமினல் டெஃபமேஷனாகவும் நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம். ஏன்னா கிரிமினல் டெஃபமேஷன் வரும்போது உங்களுக்கு அதில் கொடுத்துருக்க அந்த ப்ரொவிஷன் ஆஃப் லாவை மென்ஷன் பண்ணால் மட்டும் போதுமானது. அந்த என்கொயரியை பேஸ் பண்ணி அவங்க ஆவணம் எதுவும் கொடுக்க முடியல அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்போது, இல்லைனா ஒரு சூழ்நிலை வரும்போது, அப்போ அவங்க மேலே கட்டாயமாக ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு என்ன ரெப்புடேஷன் பாதிப்புன்றதை சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து உயர் பதவி வாங்கின ஒரு சார், இப்போ இங்கே எப்படி டாக்டரேட்டோ அங்கே வந்து தத்தோ அப்படின்றத வந்து ராயல் ஃபேமிலியிலேருந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ அப்போது ஒரு ராயல் ஃபேமிலியிலேருந்து அப்ரூவ் பண்ணுறாங்கன்னா அதில் பெரிய ஸ்க்ரூட்டனைசேஷன் உண்டு. அந்த ஸ்க்ரூட்டனைசேஷனை தாண்டி எவ்வளோ சேரிட்டிஸ் பண்ணியிருக்கோம், எத்தனை கம்பெனிஸ் வச்சுருக்கோம், என்னென்ன நற்பெயர்கள் நாங்கள் எடுத்துருக்கோன்றதை பார்த்து பண்ணுவாங்க. ஸோ இப்போ இவ்வளோத்தையும் தாண்டி நாங்கள் வரும்போது எங்களோட பேர் ஒரு கடுகளவு பாதித்தா கூட எங்களுக்கு வந்து இந்த லிபர்ட்டி இருக்குது கம்ப்ளைண்ட் கொடுக்குறது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த கம்ப்ளைண்ட். ஆமாம், பர்டிகுலராக ரெண்டு தான் சார். ஒன்று வந்து டெக்காயிட்டி, பணம் பறிக்கணுன்ற எண்ணத்தோடு இந்த செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது டெஃபமேஷன் கொடுத்துருக்கோம். ஒன்று அவதூறாக பேசுனதுக்கு கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். இதுதான் அந்த 3, அந்த 4 செக்ஷனாக இருக்குது. அது என்கொயரியில் தான் சார் முடிவாகணும். புரியுது. ஆமாம் ஆமாம், இருக்கான்றது என்கொயரியில் தான் தெரியும். நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இல்லை அதாவது இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன்ஸை பர்டிகுலராக போட்டிருக்கிறதுக்கு காரணம், இந்த செக்ஷன்ஸை போடாமல் நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்ப்ளைண்ட்டு கொடுக்க முடியாது. அது உங்களுக்கு தெரியும். ஒன்று. ரெண்டாவது, இல்லை நான் சொல்கிறேன் இருங்க, அதாவது பொய்யான கம்ப்ளைண்ட் இல்லை, அதில் இருக்க மேலே சொல்லப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல, அந்த மேலே சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு கீழே அந்த செக்ஷனை சொல்லணும். நீங்கள் சொல்லாமல் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. 19 ரூபா சொல்லலையே சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கம்ப்ளைண்ட்டில் ரொம்ப முக்கியமான விஷயம்
அதாவது அவர் ஒரே நிமிஷம் இல்ல நீங்க சொல்றது ரைட்டு தான் சார். அவங்களோட ஆன்டிசைட் அதான் சொன்னார்ல ஆன்டிசைட் எனக்கு இருக்கு, அப்படி இருக்கனால தான் அவரை ஸ்பெசிஃபிக் நம்ம அது ஜென்ரலா சொல்லல. அவங்கள பர்டிகுலரைஸ் பண்ணி தான் நம்ம சொல்றோம் அந்த விஷயத்தை. நம்ம பொதுவா சொல்லல. அவங்க சம்பந்தப்பட்ட அவங்க சார். எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பணம் கொடுங்க, அப்படி இல்லைன்னா நாங்க இந்த நியூஸ் போட மாட்டோம், இல்ல போடுவோம்னு சொல்லி மிரட்டல் வரல. இல்ல அப்படிங்கிற நீங்க எப்படி வந்து ஒரு 19 ஜேர்னலிஸ்ட பணம் பறிக்க முயன்றார் இந்த மாதிரி நியூஸ் போட்டு அப்படிங்கறது கொடுத்ததுங்கிறது ஒரு அப்ப நீங்களே இன்வைட் பண்றது தானே இருக்குது. இல்லை சார், அப்படி இல்லை. அதாவது முதல்ல கொடுக்கப்படுற கண்டென்ட்டுக்கு நீங்கள் அதில் செக்ஷன் கொடுத்து தான் ஆகணும். இப்போ நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்டிகுலராக அந்த யூடியூப் சேனலை மென்ஷன் பண்ணி தான் சொல்லியிருக்கோம். பணம் பறிக்க முயல்றார் அப்படிங்கிறத தான் நான் இது சொல்றோம். நீங்க டிஃபர்மேஷன் கொடுக்கறதுங்கிறது அது உங்களோட பிரியாரிட்டி, அது பிரச்சனை இல்லை. பணம் பறிக்க முயன்றாருங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கா உங்கள்கிட்ட? பணம் பறிக்க முயல்றாரு அப்படின்னு தானே சார் சொல்லியிருக்கோம். அதெல்லாம் பார்த்து பாருங்க. தத்தோ மாலிக் அப்படின்றவர் மலேசியாவில் ஒரு பெரிய பொருளாதார நிபுணர். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பல பிஸ்னஸஸை வந்து பண்ணிகிட்ருக்காரு. அந்த பிஸ்னஸ் ரொம்ப முக்கியமான பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்ற பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. இந்த பிஸ்னஸுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 7 பிஸ்னஸஸ் மொத்தமாக அடக்கும். அந்த 7 பிஸ்னஸில் வந்து மாலிக் ஆண்டனா, மாலிக் முஜோ, மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்ற நிறைய வகையான பிஸ்னஸஸ் பண்ணிகிட்ருக்காரு. இந்த பிஸ்னஸில் மூலமாக தமிழ் சினி உலகத்துக்கும் தமிழ் சினிமா துறைக்கும் பல்வகையான நன்மைகளையும் அதை சார்ந்து ஊடகவியலாளர்கள் அவங்களுக்கு அனைவருக்கும் வந்து நிறைய சேரிட்டி ப்ரோக்ராம்ஸும் நடத்தியிருக்காரு. ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கபாலி படம் 2016 வரும்போது அவர் கோ ப்ரொடக்ஷன் கபாலி படத்துக்கு வந்து மலேசியாவில் பண்ணியிருக்காரு. நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. கபாலினுடைய ஃப்ளைட்டை வந்து மலேசியாவில் ஏர் ஏஷியா மூலமாக ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் மூலமாக ஒரு ஃப்ளைட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதனுடைய முக்கியமான பின்னாடி ஒரு ஊன்றுகோல் அப்படின்னு இருந்தது வந்து திரு தத்தோ அப்துல் மாலிக் அவர்கள் தான். இது கூட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150 படத்துக்கு மேலே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு. அதுவும் முக்கியமாக தமிழ் படங்கள். அதில் முதல் படம் மலாயில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி மலாய் லாங்குவேஜில் வந்து கொடுத்தது திரு தத்தோ மாலிக் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் ஹாரிஸ் ஜெயராஜனுடைய கான்சர்ட்ஸ் 1.0 ஆரம்பித்து இப்போ நினைக்கிற 5.0 வரைக்கும் பண்ணதும் அவர் தான். ஏஆர் ரஹ்மான் மூலமாக ஒரு கான்சர்ட் ஒன்று பண்ணியிருக்காரு. யுவன் சங்கர் ராஜா மூலமாக பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி பல நட்சத்திர பிரபலங்களோடு சேர்ந்து கான்சர்ட்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு பெரிய ஈவெண்ட்ஸ் நடத்துகிறதா இருந்தாலும் சரி, செலிப்ரிட்டி ஷோஸாக இருந்தாலும் சரி, மீடியா ஷோஸாக இருந்தாலும் சரி, இது அனைத்தும் மலேசியாவில் தமிழ் வாழ் மக்களுக்கும் தமிழ் நட்சத்திர உலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் அதே நேரத்தில் தமிழ் ஊடகவியலாளர்களுக்கும் அங்கே சப்போர்ட்டிவாக இருக்கிறது ஒரே ஒருத்தர் திரு தத்தோ அப்துல் மாலிக் அவர்கள் மட்டுமே.